தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டில் இருந்தது ஒரு சில வாரங்களாக. அதற்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இப்போ மேலெழும்ப ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக சர்வதேச சந்தையில் ஒரு ட்ராய் அவுன்ஸுங்கிறது 31 கிராமுக்கு இணையானது. அது வந்து 2750 அப்படிங்கிற ஒரு குரூஷியல் ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆகிருக்கு. அடுத்த ஓரிரு நாட்கள் இதை பிரேக் அவுட் ஆகி இதுக்கு மேலே நின்றுதுன்னா, இதிலிருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5% மேல் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் இந்த ஆண்டு முழுவதும் அடுத்த ஆண்டு பார்த்தோம்னா, இந்த ஓராண்டு ஒரு 1.5 ஆண்டுகளுக்குள் மேலும் 10% தான் $3100 அமெரிக்க டாலர்களை தொடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது சர்வதேச சந்தைகளை பொறுத்தவரை. குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த கடன் பத்திரங்கள் ட்ரெஷரி ஈல்ட்ஸ் அதன் மீதான வருவாய் குறைய துவங்கி இருக்கிறது. அதனுடைய தாக்கம் அப்போ அதை விற்றுட்டு அங்கேருந்து பணத்தை எடுத்து மற்ற அசட்ஸில் போடும் பொழுது அதில் ஒரு முக்கியமான அசட்டாக கோல்டு இருக்குது. ஏன்னா கடந்த சில வாரங்களாக ஒரு கிரிப்டோ ஏறின அளவுக்கு, பிட்காயின்லாம் ஏறின அளவுக்கு தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கவில்லை. ஸோ அதனால் அதை நோக்கி பணம் வருவதை பார்க்க முடிகிறது. ஸோ அதனுடைய ஏற்றம்ங்கிறது அதன் காரணமாக இருக்குது. இங்கே உள்ளூர் சந்தையில் பார்த்தோம்னா எம்சிஎக்ஸ்லேயுமே கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களுக்கு பிறகு இப்போ கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் அப்படிங்கிற அளவை வந்து அடைஞ்சிருக்கு. 10 கிராம் 24 கேரட் தங்கம் முன்பேர வணிகத்தில். ஸோ இதுவுமே 79,500க்கு மேலே இப்போ வணிகம் ஆகிட்டு இருக்குது. ஸோ இங்கும் வந்து அது டாலரோடு சேர்ந்து கொள்ள, ஏன்னா இந்தியாவில் இருக்கிறது வந்து தங்கத்தினுடைய விலை மதிப்பு வேறு ஈக்குவேஷன், ஒரு ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் சர்வதேச சந்தையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது. சர்வதேச சந்தை வந்து 2 காரணிகளால் தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கும். தங்கம் அதிகம் வாங்குவதால், டிமாண்ட்னால் அதிகரிக்கும். ரெண்டாவது, டாலருடைய மதிப்பு உயர்வதாலோ குறைவதாலோ. டாலருடைய மதிப்பு குறைந்தால் அதனாலேயும் அது அதிகரிக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அமெரிக்க டாலர் இண்டெக்ஸ் வந்து ஓரிரு நாட்கள் முன்பு வரை 109க்கு மேலே 110 கிட்ட இருந்தது. இப்போ 107.75, அதாவது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ டாலருடைய மதிப்பு குறையும்போதும் தங்கத்தினுடைய மதிப்பு உயரும். அது இந்தியாவில் வரும்பொழுது இன்னும் அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய டியூட்டி ஸ்ட்ரக்சர், அப்புறம் ஜிஎஸ்டி, மற்றதெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது அதிகமாக இருக்கிறது. ஸோ இங்கு இன்னும் அதனுடைய விலை கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் நான் பலமுறை சொன்னது தான். இப்போ நீங்கள் முதலீடுன்னு பார்க்கும் பொழுது முன்பு சாவரின் கோல்ட் பாண்ட் இருந்தது. இப்போ அதில் வந்து 2ஆம் கட்ட சந்தையில் வணிகமாகறதுல வாங்கலாமே தவிர பெரிய அவங்க புது வெளியீடுன்னு எதுவுமே வரல, அரசாங்கம் வெளியிடலை. ஸோ இந்த கோல்டு இடிஎஃப், தங்கம் சார்ந்த இடிஎஃப்பில் வந்து அவ்வப்பொழுது ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக ஒரு ஜட்மெண்டல் காலாக இல்லாமல் முதலீடு செய்கிறது தான் நல்லா. தங்கத்தில் முதலீடு செய்யணும்னு முடிவு செய்கிறவங்களுக்கு அது ஒரு முதலீடாக இருக்கும். ஆபரண தங்கம் வாங்குறவங்க இந்த டைம் ஜட்ஜ்மெண்ட்லாம் பார்க்காம எப்போ வேணுமோ வேணுங்கிறப்ப அப்போ வாங்கிடுறது தான் பெட்டர். ஏன்னா அடுத்து நான் சொன்ன மாதிரி வரக்கூடிய காலகட்டங்களில் எந்த மாதிரியான ஒரு இப்போ யூஎஸ் எலெக்ஷனுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, அவர் வந்து இப்போ ட்ரம்ப் சொல்லியிருக்கிறது வந்து கிரிப்டோ ரிசர்வ் ஒன்று பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு. இது எந்த அரசாங்கமும் சொல்லாது. ஏன்னா அரசாங்கத்தினுடைய சாவரனிட்டியே ஒரு கேள்விக்குள்ளாக்கக்கூடியது. ஒரு பணம்ங்கிறது மத்திய வங்கி வெளியிடக்கூடியதாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு இது. அதையே உடைத்தெறிவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிகிறது. எலான் மஸ்கும் இப்போ ட்ரம்ப்பும் எலெக்ஷனுக்கு முன்னால் பேசுனது அதை நடைமுறையில் சாத்தியப்படுத்துவாங்களாங்கிறது தெரியல, பொறுத்திருந்து பார்க்கணும். அது நம்ம சர்வதேச அளவில் பார்த்திங்கன்னா அப்போ கிரிப்டோ, தங்கம், டாலர் அப்படிங்கிற 3 அசட்ஸ் வருது. இதில் அரசாங்கங்கள் பெரும்பாலும் கிரிப்டோவை நம்புறதில்லை. அதனால் அல்லது அதற்கு எதிராக இருக்காங்க. அதனால் அவங்க தங்கம், டாலருக்கு ஒரு மாற்றாக தங்கத்தில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். டாலருக்கு மாற்றாக அரசாங்கங்கள் பெரிய அளவில் தங்கத்தில் தொடர்ந்து முதலீடு செய்து கொண்டிருக்கிறார்கள். சைனா உள்ளிட்ட நாடுகள் அதுங்களை டீரிஸ்க் பண்ணிக்கிறதுக்கு. அது அவ்வப்பொழுது ஸ்லாக்கன் ஆகும் பொழுது தங்கத்தினுடைய விலை மட்டுப்படுகிறது. திரும்ப வாங்க ஆரம்பித்தோன்னா ஏறுது. ஸோ அந்த பொசிஷனில் ரிஸ்க் எடுக்காமல் தேவைன்னு இருக்கவங்க, அடுத்த 3 மாதங்கள் 6 மாதங்கள் தேவைன்னு இருக்கவங்க, இந்த நாட்கணக்கில் அதனுடைய விலை ஏற்ற இறக்கங்களை பார்க்காமல் வாங்குறது தான் நல்லது. முதலீடுன்னு பார்க்கும் பொழுது அது ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அடிப்படையில் தங்கம் சார்ந்த பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய முதலீடுகளில் போகிறது பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.